ஹலோ மைக் டெஸ்டிங். முக்காடு வெற்றி கழக உறுப்பினர்களே, அதாவது மதுரையில் மட்டும் கடந்த சில நாட்களில் 3 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு வழக்கில் வந்து பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கியிருக்கான் ஒருத்தன். இப்போ 5 மாதமோ 4 மாதமோ கர்ப்பமாயிருக்கான். மதுரையில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக முத்துமணி என்பவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். உடனே வந்து நியூஸ் சேனலில் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டு டிஎம்கே காரங்க பார்த்தீங்களா எத்தனை போக்சோ வழக்கு. இதை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் குற்றம் சொல்லவே முடியாது. 5 மாதமாக குற்றம். நீங்கள் உங்கள் வழக்குப்படி பார்த்தா 5 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி திமுக தான் இந்த ஆட்சி புரிஞ்சுது அப்படின்னு அந்த திமுக வந்து குற்றம் சொல்ல முடியுமா? இல்லை வந்து இவன் வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்து 5 மாதமாக அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, இங்கே வளர்ப்பு சரியில்லை, அந்த பெற்றோர்களோட வளர்ப்பு சரியில்லை. ஒருத்தன் ஃபோனில் என்ன பார்க்குறான், பெத்த புள்ள ஃபோனில் என்ன பார்க்குது, என்ன வாயில் வைக்கிறான், என்னத்துக்கு மயங்கி கிடக்கிறான், போதை போட்டுருக்கானா, எதுவுமே கண்டுக்காது. நல்லா வதாவதான் பெத்து போடுறது. இந்த மாதிரி போய் வந்து பெண்கள் சீரழிஞ்சு போய் அதை வந்து பெண்கள் லாபகமாக போய் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக போக்சோ வழக்கு ஒரு பாலியல் சீண்டல் இந்த மாதிரி தான் வருது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த ஒரு பள்ளி மாணவியை கொண்டு போய் வயக்காட்டுக்குள்ளே வச்சு ஒருத்தன் இது பண்ணால சீரழிச்சால அவனுக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்தோடனே அண்ணா நம்ம அண்ணன் பார்த்தியாடா, நம்ம அண்ணன் வந்து சொன்னதை செஞ்சு முடிச்சிடா, இரட்டை தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு டிவிக்கே ஒரு பக்கம் வந்து ஃபயர் விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த வழக்கை வந்து நடத்துறதுக்கு வந்து ரைட்ஸ் போட்டு ஒரு வழக்கறிஞரை நியமித்து திமுக தான் இந்த வந்து கேஸ் ரன் பண்ணிச்சு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டேன். இன்று இந்த வழக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தூக்கு தண்டனைக்கு யார் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னா டிவிகேவா இல்லை டிஎம்கேவா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா டிஎம்கே எதில் தான் பெருமை பண்ணோம். டிஎம்கே காரன் ஒருத்தன் 2 வயசு குழந்தைய சீரழிச்சு கொண்டான்ல, அந்த 2 வயசு குழந்தைய சீரழிச்சு கொன்னவனுக்கு இந்த இரட்டை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். நீங்கள் அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிக்கு எதில் பெருமை பண்ணோம் அப்படின்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாலியல் ரீதியாக மாணவிகளை வந்து சீரழிச்சு இப்போ கொன்னவனை எவனையாவது ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளினீங்கன்னா இங்கே ஒரு பயம் வந்திருக்கும். அப்போ நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம், ஃபயர் விட்டுக்கலாம். ஆக மொத்தம் இங்கே டிஎம்கேவோ இல்லை டிவிகேவோ யாருமே இந்த பெருமையை வந்து எனக்கு தான் இந்த பெருமைன்னு ஒத்துக்கொள்ள முடியாது. இங்கே முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பா இங்கே மக்கள் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறோம். முக்காடு வெற்றி கழக உறுப்பினர்கள் தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே சமூகம் சீர்கட்டிருக்கு. இந்த சமூகம் சீர்கட்டுறதுக்கு முக்கிய காரணம் பிள்ளையார் சொல்லி பெற்றோர்களோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னா செல்லம் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சீரழிச்சு போயிடுற எம்டன் மகன் 90s கிட்ஸில் இருந்த மாதிரி எம்டன் மகன் அப்பாக்கள் இப்போ யாரும் இல்லை. எல்லாம் செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாம் காஜி முத்து போய் ஊராக சுற்றி இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிது.